வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே இப்படி வந்து நிறுத்துவா போலவே. ஆமாம், அவ்வளோதான் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் என்னைய பாப்பா அப்படி நிறுத்தி இல்லை, நான் மட்டும் தனியாக பேசலை, நான் மட்டும் அப்படியே பேசிடுவேன். இப்போ என்ன பேசுகிறோன்னே எனக்கு தெரியாது. நம்ம ஒரு போடுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சா, என்ன பேசணுன்னு தெரிய மாட்டேங்குதா, அதனால் அதை நிறுத்திடுவேன். சரி, என்ன பேச போகிறோம் சொல்லுங்களேன் நீங்கள். இல்லை நிறுத்தி எடு ஸ்லோவஸ் திரும்பி பாப்பா தேட்டாய். அப்போ நீங்கள் பேசணும்ல. அந்த 13 நம்பர் காஞ்சரின் படத்தை நோய் அப்படியே பார்க்குறேன் நான். சரி, 12:30 அப்படிதான். சரி, ஓகே, சரி சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா புத்தகங்கள். நான் படித்த புத்தகங்கள். உன் பாட்காஸ்ட் புத்தக பாட்காஸ்ட் நம்ம அதில் வந்து நம்ம வந்து புத்தகங்கள் எவ்வளோ புத்தகம் இருக்கு. நேற்று சாப்பிட்டேன், இன்னைக்கு சாப்பிட்டியா? சாப்பிட்டோம். நாளைக்கு சாப்பிடுவியா? இது அந்த ஸ்கூல் டீச்சர் மாதிரி, நீ வந்து அதை மறந்தியா, சாப்பிட மறந்தியா, ஏன் இப்படி நானே என்னைக்கோ தான் பாட்காஸ்ட் பேச வரேன், அதில் வந்துட்டு சாப்பிட மறந்தியா, நீ ஹோம்ஒர்க் பண்ண மட்டும் ஏன் மறந்த அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நாங்கள் புத்தகங்களை பற்றி பேச போகிறோம். புத்தகங்கள் படித்த புக்ஸு, நான் படித்த புக்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டிருந்தாரு. நம்ம சந்தானப்பள்ளி அவர் என்ன புக்கு படிக்கிறேன்னு கேட்டுட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட சொல்ல, அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் அவர் படிக்கிற அந்த புக்கு நல்லா இருந்துச்சு. அது என்ன புக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் அவரோட வாட்ஸ்அப்பை தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் ஒரு புக் இயற்கை கான் என்றது இயற்கைன்னு ஒரு புக் வாங்கி நல்லா இருந்துச்சு. அது இன்னும் படிக்கல. நான் படித்தேன் நல்லா இருந்துச்சு. வாங்கினது நானும். ஓகே, கரெக்டு. படித்தது நான். அதில் வந்து ஒரு இது எழுதியிருப்பார், மழை பெஞ்ச பற்றி பேசி எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிளில் போனது எழுதியிருப்பாரு. நிறைய நல்ல எழுதியிருப்பாரு. ஆமாம், ராமகிருஷ்ணன் நல்ல ஒரு ரெக்கமெண்டட் புக். இப்போ சந்தானப்பள்ளி படிச்சுட்டு இருக்க புக் வந்து பௌத்தமும் தமிழும், மயிலை சி வெங்கடா சுவாமி எழுதின புக்கு. ஸோ நான் படிச்சுட்டு இருக்க புக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த பவர் ஆஃப் நவ், எக்கார்ட் டோலேயோட புக்கு. அதுக்கப்புறம் த சன்லிட் பாத், இந்த மதர், பாண்டிச்சேரி மதரோட புக்கு. இன்னர் இன்ஜினியரிங் பை சத்குரு. இந்த புக்கெல்லாம் நான் எப்போவுமே படிப்பேன். அது அப்பப்போ எடுத்து இதை படிச்சுட்டு இருப்பீங்க. அப்புறம் ஸ்டில்னஸ் ஸ்பீக்ஸ், அந்த மாதிரி இந்த புக்கெலாம் நீங்கள் படித்து முடிக்க முடியாது. அப்பப்போ ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து படிச்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாள் படித்தாலும் ஒன்று ஒன்றா புரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி படிக்கணும். நான் வேறு கதை புக்கெலாம் படித்தா படிக்கிறது இல்லை. இந்த புக்கெல்லாம் நான் படித்ததே இல்லை. இன்னுமா நீங்கள் சொன்ன புக்கெல்லாம் நான் படித்ததே கிடையாது. அது மாதிரி தான். நீங்கள் கதை புக்கெல்லாம் படித்ததே கிடையாது. இல்லை, நான் படித்ததே கிடையாதுமா. ஒரு காலத்தில் ராஜேஷ்குமார் நாவல் தான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். சுபா ராஜேஷ்குமார் அவங்க தான். ராஜேஷ்குமார் தான் எனக்கு டாப்பாக படித்தது. அந்த பாக்கெட் நாவல்கள்லாம் வாங்கி வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்பேன். கொள்ளை நல்லா இருக்கும். விவேக் ஒருவர் இதில். ஆமாம். சுபா இதில் யார் வருவான்னு தெரியல. நான் படித்தது இல்லை. ராஜேஷ்குமார் படிச்சிருக்கேன். அப்புறம் இது இந்திரா சௌந்தரராஜன் நாவல்கள்லாம் படிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும். அப்போ தான் இறந்துட்டார் ரீசெண்டாக. அவர் தானே அவர். அப்புறம் லைக் ஒரு சிவசங்கரியோட நாவல்கள் படிப்பேன். எங்கள் ஆச்சி படிப்பாங்க. அவங்க படிக்கும்போது லைப்ரரியிலேருந்து எடுத்து வந்து படிப்பாங்க. அது ஒரு விதமாக இருக்கும். ஒரு வீடை பற்றி அந்த ஒரு அந்த காலத்தில் இருந்த கதை, அந்த காலத்தில் இருந்த ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். அது சிவசங்கரி அப்புறம் இவங்களும் பேர் மறந்து ரமணிச்சந்திரன் அவங்களோட இதுவும் அப்படி தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு குடும்பம் அது எப்படி இருக்குது எக்ஸாக்ட்லி விசு படம் மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு படம் இருக்குமே, சம்சாரம் அது மின்சாரம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப ஒரே மாதிரி இருக்கும் அது எல்லாமே. எனக்கு எங்கள் அக்கா எடுத்து படிப்பா. ஸோ நானும் எடுத்து படிச்சிருக்கேன். எனக்கு அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. 2, 3, 4 கதை படிக்கல, என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்க பேட்டர்னே அப்படி தான், அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான கதைகள் அது. அந்த கதை. இப்போ நீ ரீசெண்டாக படிச்சிருக்கேன்? நான் எதுவுமே படிக்கிறது இல்லை. இல்லை, ஏதோ படிச்சுன்னு சொன்னீங்க. படித்தது அது இன்னும் பாட்காஸ்ட் போடலை. சோற்று கணக்கு, அதுவும் நல்ல கதை, ரொம்ப நல்ல கதை. அது இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆனால் அதை இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. அது உண்மையிலே ரொம்ப நல்ல கதை. நான் தனியாக கண்டிப்பாக ஒரு பாட்காஸ்ட்டாக போடுறேன். எப்போன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக போடணும். எனக்கு ரொம்ப ரீசெண்டாக படித்ததில் ரொம்ப பிடிச்ச அறம், அது வந்து ஜெயமோகனோட புக்கு. அதில் வந்து ஒன் ஆஃப் தி கதை இது. தனியாகவும் இது புக்காக இருக்குது, சோற்று கணக்கு. அப்புறம் இன்னொரு கதை, ஆக்சுவலாக அதை படிக்க வந்து தான் இதுவே படித்தது, மறந்துட்டேனே. அது 100 நாற்காலிகள், அதெல்லாம் தான் படித்தது. அப்புறம் அந்த டீப் ஒர்க் எழுதினவர் இருக்கார்ல, கேல் நியூபோர்ட், ப்ரொடக்டிவிட்டி பற்றி ஒரு புக் எழுதியிருந்தார்ல, அதில் 2 பக்கம் இன்னும் தாண்டலை.
நான் தான் சொன்னேன் ஒன்று இப்போ காசு கொடுத்து வாங்கிட்டேன் அந்த புக்கை. வாங்கிட்டேன். ஆனால் இன்னும் வாங்கி படிக்கல. இன்னும் 2-3 பக்கம் தாண்டலை இன்னும் அந்த புக்கில். அது படிக்கணும்னு வச்சுருக்கேன். அப்புறம் யானை டாக்டர் அது படிக்க ஆரம்பித்தேன். அதுவும் பாதி தான் படித்தேன், கொஞ்சம் தான் படித்தேன். இன்னும் அதுவும் ஃபுல்லாக படிக்கணும். ரீசெண்டாக கொஞ்சம் படிக்கிறது குறைந்து விட்டது, படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டுப்படைன்னு வைரமுத்துவோட புக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனால் அது இங்கேயுமே அமேசானில் இல்லை. ஃப்ரெண்டு வரப்போ ஊரில் வாங்கி அவங்கள அனுப்ப சொல்லலான்னு பார்த்தா அங்கேயுமே எங்கேயுமே அமேசானில் அதுலலாம் கிடைக்கல. ஸோ கிண்டல்லையும் இல்லை, இன்னும் இந்த புக்கு எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினச்சி அது வாங்க முடியல. ஸோ அதான் எனக்கு என்னென்னா, யாராவது ஏதாவது ஒரு புக்கு நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா குடுகுடுன்னு போய் வாங்கி வச்சிருவேன், அது அப்புறம் படிச்சுக்குவேன். அப்படிதான் அந்த கான்ன்றது இயற்கை அது அவங்க சொன்னாங்கன்னா ராமகிருஷ்ணனோட புக் நானே படிப்பேன். ஃப்ரெண்டு வந்தவங்க கிட்ட தான் அது கொடுத்து விட சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அது வந்துச்சு. அப்புறம் இதுவும் இந்த ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி நான் ஆக்சுவலாக அந்த ஆத்தரோட படிச்சிருக்கேன். எஸ் ராமகிருஷ்ணனும் படிச்சிருக்கேன், இது கேல் நியூபோர்ட்டும் படிச்சிருக்கேன். அதனால அதை உடனே வாங்கினேன். ஒரு புக்கை திருப்பி படிக்கக்கூடாது. ஏதாவது புக்கு நீ 2-3 தடவை படிச்சிருக்கேன்? ஏதாவது ஒரு புக்கை 2-3 தடவை பொன்னியின் செல்வன் தான் அப்படி படிச்சிருக்கேன், திரும்ப படிச்சிருக்கேன். ஆமாம், அது படித்தா மறந்துடும்ல, திருப்பி படிச்சு மறுபடியும் படிக்கலே எனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போச்சு. அதனால அது மட்டும் அப்படி படித்தேன். எங்கள் அண்ணனும் படிப்போம், ஒரு 5 தடவை படிப்போம் கேட்டேன். வேல்பாரியும் அப்படிதான் படிச்சுட்டு இருப்பாங்க அண்ணா. நான் வேல்பாரி இன்னும் படிக்கவே இல்லை. இந்தியாவில் இருக்கா இங்கே இருக்கா? இருக்கு, இங்கே தான் இருக்கு. இங்கே தான் இருக்கேன், படிக்கல. நம்ம படிக்கணும். வைரமுத்து சொன்னல, அவரோட கவிதை புக்கெல்லாம் படிச்சிருக்கியா? அவரோட கவிதை இல்லை, ஜென்ரலாகவே கவிதை புக்கெல்லாம் படிச்சிருக்கியா? படிச்சதே இல்லை. நானும் பெருசாக படித்தேன், பார்த்துருக்கேன். அந்த ஹைகோ புக்ஸ் எல்லாம் இருக்கும், அது நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை எடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. லைப்ரரியில் எல்லாமே இருக்கும், அதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. சில பேர் வந்து இந்த புக்கை மட்டும் படிப்பாங்க, அது என்னது போட்டித் தேர்வுகள், அதை மட்டும் தான் படிப்பாங்க. சில பேர் வந்து இந்த வாரமலர் அதெல்லாம் படிச்சுட்டு போவாங்க. ஸோ ஒரு லைப்ரரியை பற்றியே நம்ம ஒரு பாட்காஸ்ட் பேசலாம். இப்போ நீ லைப்ரரி போயிருக்கியா? முதல்ல போயிருக்கேன். இந்தியாவில் போயிருக்கியா? ஓகே. லைப்ரரினா போயிருக்கேன், ஆனால் நீங்கள் சொல்கிறது பெரிய லைப்ரரி அந்த மாதிரி இல்லை. நாங்கள் போன சின்ன லைப்ரரி தான் நான் போனது. எங்கள் ஊர் ஒரு குட்டி ஊர், ரவளத்தந்திரம்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே என்னத்தை பெருசாக அங்கே வச்சு குட்டியாக தான் இருக்குது லைப்ரரி. ஆனால் ஒரு லைப்ரரி இருப்பார். அவர் வந்து நம்ம ஊரில் இந்த டாக்டர் கூட எல்லாம் பேசி ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிடுவாள், அந்த மாதிரி அவர் ஆயிடுவார். அவர் வருவார், சைக்கிளில் வந்துட்டு போவார். சில வர சாவி எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு போவார், லைப்ரரி சாவி கொடுத்துட்டு போவார். அப்புறம் அவர் அந்த வார மலர்லாம் கொடுக்கக்கூடாது வெளியில், சர்க்குலேஷன் கிடையாது. ஆனால் இப்போ போகும்போது கொடுத்துட்டு போயிடுவார், காலில் வந்து வாங்கிக்குவார். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு சில உதவிகள் பண்ணுவார். ஒரு அவிட் ரீடராக, எங்கள் ஆச்சி தான் அவிட் ரீடர். எங்கள் ஆச்சி ரீடர் பார்த்துக்கோ, அந்த லைப்ரரியில் வந்து எங்கள் ஆச்சி தான் போய் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைப்ரரி தான். ஸோ அதை பக்காவாக யூஸ் பண்ணி எல்லாம் படித்து புக்கு படிப்பாங்க. அப்புறம் எங்கள் அண்ணனும் பயங்கரமான படிப்பான் புக்கெல்லாம். ஸோ நான் தான் கழிச்சடி ஆகிட்டேன். இப்படி ஒரு புக்கு படிக்கிறீங்க தானே? இல்லை, நான் அவங்க அளவுக்கு படிக்க மாட்டேன், ஆனால் அவங்க கூட இருக்கிறதுனால தான் நான் அவ்வளோ படித்தேன். எங்கள் ஆட்சி கூட இருக்கிறதுனால தான். அப்போ டிவி கிடையாது, எதுவுமே கிடையாதா. பஞ்சதந்திர கதைகள்லாம் சூப்பராக இருக்கும் சின்ன வயசில். ஐ மீன் இவன் என்ன சொல்கிறது, படிச்சுட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு. அப்புறம் இது என்னது, அந்துமணி மாமாவா ஏதோ ஒரு மாமா வரும், என்ன மாமா உனக்கு ஞாபகம் இருக்கா? குழந்தைகளுக்குன்னு ஒரு அங்கிள் கேரக்டர் வரும், ஏதோ மறந்துட்டேன், ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் புக்கே நான் படித்தது கிடையாது. நல்லா இருக்கும்னு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க, நான் படித்ததே கிடையாது. இல்லை படிச்சதில்லை. இருக்கு கண்டிப்பாக, மறந்துட்டேன். ரொம்ப ஃபேமஸ் அவர், உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவரோடது. அப்புறம் வாண்டு மாமா படிச்சிருக்கியா? வாண்டு மாமா ஃபேமஸ் எங்கள் ஊரில் இல்லை, அவர் ஃபேமஸான ஆள். வாண்டு மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் படித்ததில்லை. அப்புறம் தான் அப்படியே வளர்ந்து வந்து சிவசங்கரி புக்கெல்லாம் வந்து படித்தேன். அப்புறம் படித்தது அப்புறம் ராஜேஷ்குமார் நாவல்கள்லாம் வாங்கிட்டு வராங்க, படிப்பேன். அப்படியே படித்தேன். எங்கள் ஆட்சி வாங்கின புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு வாரமலர், விகடன், வாரம் விகடன் படிச்சிருவோம். விகடன், குமுதம், சினிமா இதெல்லாம் படிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் அப்படியே வந்து நானே புக்கு லைப்ரரி எடுக்கிறதுன்றது எங்கள் ஊர்லலாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எங்கள் ஊரில் எப்படின்னா 2 புக்கோ 3 புக்கோ தான் வரும். இது எனக்கு எடுத்திருக்கேன், அது உனக்கு எடுத்திருக்கேன், விதவிதமாக 4 புக்கு 3 புக்கு 2 புக்கு 2 புக்கு விடுவாங்க ஒரு தடவை. ஸோ அப்போ எடுத்துகிட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அது அவனுக்கு எடுத்துருக்காண்டா, இவனுக்கு எங்கள் வீட்டில் புக்கை பற்றி பேசுவோம் நாங்கள்லாம். எங்கள் வீட்டில் குடும்பமே, எங்கள் ஆச்சி, எங்கள் அம்மா படிக்க மாட்டாங்க, எங்கள் ஆச்சி, எங்கள் அண்ணன் என் கூட பேச மாட்டான். நான் எங்கள் ஆச்சியெல்லாம் புக்கை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அவங்க சொல்லி தான் எனக்கு புக்கை வந்து. அப்புறம் படம்லாம் நாங்கள் உட்காந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதே மாதிரி தான். இப்போ நைட்டு 12:30 பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து 8 மணிக்கு தூங்கிடும், 8 மணிக்கு பேசிகிட்டு இருப்போம். எங்கள் ஆச்சி ஏதாவது டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கோம் வீட்டில்.
அரசியல் டிஸ்கஷன் என்ன, அது என்ன, இது என்ன, இல்லைங்க ஆச்சு அந்த 70 வயசில் அப்படி இருந்தாங்க. லைக் அவங்க எப்படின்னா லைக் அவங்க மூலமாக தான் எனக்கு புக்கு படிக்க வந்துச்சு. ஸோ அதுக்காக இதை கொண்டு வரேன். ஸோ அப்புறம் நான் புக்கு படிக்க வந்து அப்புறம் நானாக படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த புக் ஸ்டால்லாம் வந்துச்சு பார்த்தியா சென்னையில், அங்கெல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் நூல்கள் இறங்கினேன். ராமா போர் வெறி பணம் ஒரு இது ஃபுல்லாக அடிக்க. ஆமாம் இன்னமும் இருக்குது கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி நீ படிக்கிற டீப் ஒர்க்குக்கெலாம் நான் தாத்தா அப்படின்ற மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதோட இதுதானே ஒரு எல்லோ கலர் அட்டை போட்டு எல்லோ கலர்ல அட்டாமிக் ஹேபிட்ஸ் அதெல்லாம் ஆனா எதுவுமே ஃபுல்லா படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த புக் எல்லாமே நீங்க வச்சிருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். இல்லை என்னோட கதை என்னன்னா, சரி ஒரு புக்கை ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. நீ ஒரு டவுனான மோட்டிவேஷனில் இருக்க, இல்லை ஒரு ஹைப் மோட்டிவேஷன் வந்துட்ட, டக்குன்னு அந்த புக்கை ஒரு பக்கத்தை திருப்புற, அதில் ஒரு தாட் இருக்குது, அது வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா தட் இஸ் அது உனக்கு 1 கோடி ரூபா அதனால் வந்துருச்சுன்னா 1 கோடி ரூபான்றது ஒரு பேச்சுக்கு ஒரு மகிழ்ச்சியோ ஏதோ வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்துச்சுன்னா. என் ஃப்ரெண்டு அப்படி தான் ஒருத்தர் ஒரு புக்கை படிச்சு வேலையை விட்டார். அவர் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது. வேலையை விட்டு வந்துட்டார், ஒரு நல்ல ஜாபில் இருந்தார். புக்கை படிச்சுட்டு மறுநாள் காலையில் வெறி கொண்டு வேலையை விட்டார். அது ஒரு புக் என்னெல்லாம் பண்ணுது ஒரு மனுஷன் வாழ்க்கையை. அப்புறம் அவர் இட் சம்திங் பட் லைவ் த லைஃப் அந்த மாதிரி வந்தார். ஸோ அந்த மாதிரி தான் புக்கு வந்து உனக்கு உள்ள அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு மோட்டிவேஷன் புக்ஸாக படித்தேன். அப்புறம் அந்த செமினார் போனேன், அங்கே உள்ளவங்க புக்கை வாங்கி படிப்பேன். செமினார்லாம் போய் மும்பை போயிட்டேன். இல்லை மும்பை போயிட்டு புக்கு இருக்கும், அப்போவும் அண்டாண்டா புக் வச்சுருப்பேன். ஒரு செல்ஃப் நிறைய புக்கு ஃபுல் செல்ஃப் மோட்டிவேஷன். இன்னும் வரலாறுல என்னடா வரலாறுல என்ன படிப்பான் அப்படின்னு இருக்கும். அப்போ ரசனைக்கெல்லாம் படிக்கவே மாட்டேன். ஒன்லி மோட்டிவேஷன் வாழ்க்கை வாழ்வதற்கே, இல்லைனா கொலை, அதை ராஜேஷ்குமார் புக் எடுத்து படி. மற்றபடி ஐ வில் நாட் வேஸ்ட் a single minute of my life in reading other books அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு தென் அதுக்கப்புறம் அந்த புக் ஸ்டாலுக்கு போவோம் தெரியுமா, புக் கண்காட்சி. அங்கே போய் தான் மற்ற எல்லா புக்குமே வாங்கணுன்னு இருக்கும் நமக்கு. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. அப்போ தான் சம்பவம் இது ஸ்டார்ட் பண்ணி ஏதோ வாங்கியிருந்தேன். அந்த ஒரு இதெல்லாம் தாண்டின ஒரு புக்காக வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். மணியெல்லாம் வேணாங்க, சம்பாதிக்கலாம் இல்லை, ஒரு இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஏதோ ஒன்று படிக்க ஆரம்பித்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் பொன்னியின் செல்வன் ஆப்வியஸ்லி படித்ததே கிடையாது. எப்படியோ படிங்கன்னு சொல்லி எப்படியோ ஆரம்பித்து எங்கள் வீட்டில் படிக்க ஆரம்பித்து நீ சொன்ன மாதிரி தான் 5 பாகத்தையும் அப்படியே படித்து நீ தான் வந்து ஆமாம் நீ கல்யாணம் அப்புறம் தான் அப்போ தான் பொன்னியின் செல்வன் படித்தேன். அருமையாக இருந்துச்சு. உன் புக்கை தான் வாங்கி படித்தேன் நினைக்கிறேன்னு. ஒரு மொக்க பிரிண்ட் இருக்கும். நம்ம அந்த படத்துலலாம் பார்ப்போம் தியேட்டர் பிரிண்ட்டு, அது வந்து ஹெச்டி பிரிண்ட்டு. புக்கு படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு எதுலேயே இருக்கும். அந்த விகடன் பிரசுரத்தோட இது வாங்கி படிப்பா, அது பேப்பர்லாம் பல இருக்கும். நம்மளோட ஹெச்டி பிரிண்ட் அது அந்த மாதிரி. எனக்கு இன்னமும் எனக்கு விகடன் பிரசுரத்தில் நான் இந்தியா போனால் வாங்கி வச்சுக்குவேன். விகடன் பிரசுரத்தில் பொன்னியின் செல்வன் வாங்கி வச்சுக்கணும்னு நான் முதல் அப்படி தான் படித்தேன். அதை ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு லைப்ரரியில் எடுத்து அதில் தான் படித்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த பெருசாக இருக்கும் அந்த புக்கேவும், இமேஜஸ்லாம் போட்டு நல்லா இருந்தது. அப்போ என்னென்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்காக எங்கள் அக்கா வீட்டில் இருந்து ஜாப் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன் அந்த புக்கு. அங்கே அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வேறு வருவேன், செகண்ட் பார்ட் யார் எடுத்துருக்காங்க, எப்போ வரும், விகடன் பிரசுரம் எப்போ வரும். இப்படி அவங்கள வேற போய் 2வது பார்ட்டும் வாங்கிட்டு வந்து படிக்கல. மாமா சொன்னாங்க, நீ வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி தெரியல, அந்த புக்கு அந்த லைப்ரரியில் வந்து 2 daysல ரிட்டர்ன் கொடுக்கணும். அதுக்குள்ளே நான் உட்காந்து விடிய படிச்சுட்டு அப்படிலாம் படிப்பேன். நீ வந்து வேலைக்கு போகிற மாதிரிலாம் தெரில, உனக்கு அந்த புக்கு தான் உலகமாக இருக்குது, உங்கள் அக்கா மாதிரியே இருக்கு, அதையே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன்ட்டாங்க என்னைய. அப்போதான் ஐயோ ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு இல்லை அவங்க வீட்டில் உட்காந்து நான் போய் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படியே புக் எடுத்து சுற்றிக்கிட்டே தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே. அப்புறம் ஆஃபீஸில் வேலை கிடச்சிருச்சு. ஆஃபீஸ்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன் படித்தேன். அந்த ஒரு புக் எக்ஸிபிஷனில் தான் போய் அந்த 5 பார்ட்டும் ஒன்றா. அப்போ என்னால் விகடன் பிரசுரம் வாங்குற அளவுக்கு காசு இல்லைன்ட்டு. அது வந்து 2000 ரூபாயோ எவ்வளோ அந்த 5 சேர்த்து வாங்கணும். அப்போ இப்போ இன்னும் கூட இருந்திருக்கும். அப்போ எனக்கு அவ்வளோ அது ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சது. கொஞ்சம் 700க்குள்ளேயே ஓரளவுக்கு பெட்டரான வெர்ஷன் இருந்தது. அந்த மாதிரி வேறு பப்ளிகேஷனில் தான் வாங்கி படித்தேன். ஆனாலும் எனக்கு அந்த 5 பார்ட்டும் அந்த விகடனில் வாங்கி படிக்கணுன்றது எனக்கு இன்னமும் ஆசை. இப்போ என்னென்னா அங்கே அதை வாங்கி அதை இங்கேருந்து வர்றதுக்கான கொரியர் சார்ஜ் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ விகடனே இங்கே வர கொடுக்குறான். ஆனால் சார்ஜ் 5000 ரூபா 7000 ரூபா 2000 ரூபா புக்கு 5000 ரூபா படிக்கவும் மாட்டோம் நம்ம. எப்படியும் இங்கேருந்து திரும்ப அதை அங்கே கொண்டு போகணும். நம்ம இந்தியா போகணும்.
வாங்கிட்டா. போயிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு அதனால நான் இந்தியா போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் அந்த அந்த இது பெண்டிங்லேயே இருக்குது. ஆமாம். ஸோ நானும் அப்படிதான், நீங்கள் சொன்ன மாதிரி தான். அம்மா படிப்பாங்க, அக்கா படிப்பாங்க, 2 பேருமே ரொம்ப படிப்பாங்க. படிச்சுட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து கண்ணு கரெக்டாக தெரியாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெயில் எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த ஒரு அது என்ன நம்ம வாங்கியிருப்போம்ல பொட்டலம் மடிச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த பேப்பரில் இருக்கிறத போய் போய் படிச்சுட்டு வருவாங்க. ஏதாவது பக்கத்து கடையில் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அது அந்த பொட்டலத்தை வந்து அது என்னமோ உப்போ புளியோ ஏதோ ஒன்று வாங்கினதை எடுத்துட்டு அந்த பேப்பரை தூக்கிட்டு திடீர்னு மாடிக்கு போயிடுவாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு படிச்சுட்டு வருவாங்க. இப்படி சமைக்கிறப்ப விட்டுட்டு போய் படிப்பாங்க. அம்மாவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அக்காவும் அப்படிதான். அக்கா அப்படியே அதை படிச்சுட்டே இருப்பா. நம்ம கூப்பிட்டா கூட அவளுக்கு கேட்காது, அதுக்குள்ளேயே போயிடுவா. அவள் ரமணிச்சந்திரன் ரொம்ப படிப்பா. அதெல்லாம் இதாக இருக்கும். இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஆச்சி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் இருப்பாங்கள்ல எங்கள் அம்மாவும் நான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க அம்மா பேசுனாங்கல்ல புக்ஸை பற்றி. ஸோ அவங்கெல்லாம் என்னென்னா புக்ஸை பற்றி பேசலே அந்த அந்த ஏஜுக்கு அந்த இதுக்கே போயிடுவாங்க. அவ்வளோ ஹாப்பியாக பேசுவாங்க. அந்த புக்கு அவங்களுக்கு எப்படி கிடச்சிது, எப்படி படித்தேன், ஒரு கதையே சொன்னாங்க அவங்க எங்களுக்கு அந்த புக்கை பற்றி. அவ்வளோ எக்ஸைட்டடாக, அவ்வளோ அந்த புக்கு படிக்கையில் அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ அதே எக்ஸைட்மெண்ட்டோட அவங்க வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. முழுசா சந்திரமுகியா மாறினேன் யாரு கங்காவை பார், அந்த மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு கதை வேற சொன்னாங்க, பணம்னு ஒரு கதை அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் வந்து எப்படி சம்பாதிக்கிறான், சம்பாதிக்கிறதுல அவன் இந்த வழியெல்லாம் போகக்கூடாது, சம்பாதிக்கணும், அந்த மாதிரி எனக்கு அப்படியே மைண்டில் அருணாச்சலம் படம் ஓடிட்டே இருக்கு. அவங்களும் சொன்னாங்க, அவங்க வீட்லேயும் சொன்னாங்க, இது என்ன அருணாச்சலம் படம் மாதிரி இருக்கு இந்த கதை. எனக்கும் அதே தான் ஓடிச்சு. இது வந்து செலவு பண்ணணுன்றது தானே கதை, அது வந்து சேர்க்கணுன்றது, அதில் ஒரு நிறைய அவனுக்கு ரூல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கதைன்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த புக்ஸு தான். எங்கள் அம்மா வந்து புக்கை பற்றி பேசுகிறத விட அந்த புக்கு அவங்க கைக்கு கிடைச்ச கதையை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அது கேட்கவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கத்து வீட்டு அக்கா இருப்பாங்களாம். எங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலாக அந்த ஏஜில் ரீட் பண்ண, அதாவது அவங்க வீட்டுக்கு புக்கெல்லாம் வரல, ரீட் பண்ணவும் அந்த பழக்கமும் இல்லை. அதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்களாம். அவங்க வந்து இந்த தொடர்கதையெல்லாம் இருக்கும்ல, அதை படிச்சுட்டு சொல்லுவாங்களாம். எங்கள் அம்மாவுக்கு அந்த கதையை வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்களாம். அதனால தான் எங்கள் அம்மா படிக்கிற ஆர்வமே அந்த கதையை கேட்டு தான் வந்துச்சான். அவங்க சொல்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சால் தான் அவங்க அந்த கதை சொல்லுவாங்களாம். அப்படி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா படிக்க ஆரம்பித்தாங்களாம். அவங்க அந்த மாதிரி கதை இவ்வளோ நல்லா இருக்கே, இந்த கதையை நம்மளும் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் படிக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி புக்கெல்லாம் கொஞ்சம் கடன் வாங்கி தான் படிப்பாங்க, சொந்தமாக வாங்க முடியாது. யார்கிட்டையாவது புக்கை வாங்கி படித்து நான் பத்திரமா கொடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லி அதை திருப்பி கொடுத்து ரொம்ப அது ரொம்ப ஆர்வமாக சொல்லுவாங்க. அவங்க சொல்லையிலே கேட்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் எங்கள் அம்மா அதெல்லாம் சொல்லையில். ஸோ அதான் என்னை யாரும் படின்னு சொல்லலை. எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் டெய்லி பேப்பரை தூக்கிட்டு போய் மாடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெயிலில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிப்பாங்க. அப்புறம் வாரமலர், சிறுவர் மலர், அந்த விகடன், குமுதம் எல்லாமே படிப்பாங்க. அப்புறம் புக்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அக்காவும் படித்தா. வீட்டில் படிக்கிறவங்கள பார்த்து படித்தது தான். நான் வந்து சிறுவர் மலர் படித்தேன், அப்புறம் வாரமலர் படித்தேன், விகடன், குமுதம் படித்தேன். அப்புறம் எங்கள் அக்கா படிக்கிறான்றனால ரமணிச்சந்திரனும் இந்திரா சௌந்தரராஜனும் படித்தேன். அதுக்கப்புறம் நானாக அப்போ நம்மளாக படிக்க ஆரம்பிக்கல. என்னென்னா ராஜேஷ்குமார் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது அப்படியே பரபரப்பாக போகிறோன்றனால அந்த மாதிரி இருந்தனால அது ஒரு ஆர்வமாக இருந்தது. அப்புறம் பொன்னியின் செல்வன் வந்தது. அப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இது போனோம்ல, புக் எக்ஸிபிஷன், படத்துக்கு போனோம் அது இல்லை, புக் எக்ஸிபிஷன் போனப்போ ஒரு புக்கு வாங்கினோம், இந்த கல்லுக்குள் ஈரம். அவங்க ரிலேட்டிவ், அவங்க எழுதினவங்க, அவங்க பேர் என்ன, ராசு நல்ல பெருமாள். அந்த புக்கு அவங்க ஒய்ஃப் தான். ஆமாம், அந்த அத்தை தான் அவங்கள பையன் பார்த்து சொன்னாங்க, அத்தை அவங்க எனக்கு. ஸோ அந்த மாமா எழுதின புக்கு ராசு நல்ல பெருமாள் அவங்க எழுதின கல்லுக்குள் ஈரம், அதை வாங்கி படித்தேன். நம்ம வீட்டில் இருக்குது, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம தான் வாங்கினோம், நம்ம 2 பேரும் போனப்போ. ஓ ஓகே, நல்லாயிருக்கும் அந்த புக்கு, நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்தது. நான் நைட்டை எப்படி தூங்காமல் உட்காந்து படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அந்த புக்கு. அது மாதிரி அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த
நான் இங்கிலீஷ் புக்ஸே இங்கே வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸே இங்கே வந்து தான் படித்தேன். இங்கே லைப்ரரியில் வேறு என்ன எடுக்கன்னு எனக்கு தெரியல, எடுத்து படிக்கல நல்லாயிருக்கும். ஆனால் நான் என்ன செல்ஃப் ஹெல்ப் புக் எடுத்தாலும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் பேர், ஆனால் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இல்லை அப்படிலாம் நான் சொல்ல, நான் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவேன், நான் இந்த புக் எடுத்தேன், இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஆனால் நான் புக்கு படித்தேன்னா வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்ல, 2 பாட்காஸ்ட் ஓடும். ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதே அப்படி தான் நினைக்கிறேன். நான் புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்து இவங்ககிட்ட கைமைன்னு பேசிகிட்டே இருப்பேன். நீ ஏன் இதை இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீ இதில் போய் பேசு அப்படி சொல்லி ஆரம்பிச்சது தான். ஸோ இப்போயும் ஆனால் 2 பாட்காஸ்ட் ஓடும். இந்த சோற்று கணக்கு என்ன கதைன்னு நான் சொல்லியிருக்கேன், அந்த 100 நாற்காலிகள் கேட்குறீங்களா இல்லையான்றதெல்லாம் 100 நாற்காலிகள் எல்லாமே நான் படித்தோன்னு வந்து சொல்லிடுவேன். இந்த கதை இப்படி இருந்தது, இந்த அப்படி இருந்தது அப்படி சொல்லிட்டு. அது இதுன்னு இல்லை, இப்போது எஸ் ராமகிருஷ்ணனோட புக்ஸ் படிக்கலையும் அப்படி தான் கிடையாது. இங்கே கொஞ்சம் நானே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அந்த டைமுக்குள்ளெல்லாம் பேசுவேன். இங்கே அப்படிலாம் கிடையாது. ஸோ என்ன பேசுன்னு தெரில, எனக்கு தெரியல என்ன பேச சொன்னா என்ன பேசுவேன். என்ன நடந்ததுன்னா, பாட்காஸ்ட் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பேட்டரிக்கு சார்ஜ் போட மறந்துட்டேன். ஆமாம். ஸோ இந்த 20 நிமிஷம் நீங்கள் கேட்டிங்கல்ல, அது வரைக்கும் ஒரு நாள் பேசிட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜூன் 6ஆம் தேதி நைட்டு 12:30லேருந்து 1 மணி வரை பேசிட்டோம். ஆமாம். அதுக்கப்புறமும் அதை பேசி முடிச்சு ஒரு 6 நிமிஷத்துக்கு நாங்கள் கடக்கடன்னு பேசிட்டு இருந்தோம். நல்ல ஒரு கிளைமேக்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அதெல்லாம் பேட்டரி சார்ஜ் இல்லாமல் நாங்கள் பாட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். ரெக்கார்ட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கும் எங்களால் பேச முடியல. 1 மணி ஆயிடுச்சு. அதையே இன்னைக்கு திரும்ப கண்டினியூ பண்ணி அதை பற்றி பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக முதல்ல இருந்து பேச ட்ரை பண்ணோம். அதையே திரும்ப பேசினா அவங்க கொட்டாய் விட்டுட்டே இருக்காங்க. நான் இப்படி பேச முடியும் பாட்காஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுல இருந்து கண்டினியூஷனாக பேசுகிறேன். 20 நிமிஷம் பேசிட்டோம். அது நல்லா தான் இருக்குது, கேட்டேன். அதனால் அதில் 20 நிமிஷத்துக்கு விடணும், ஒரு 10 நிமிஷம் தானே பேசி ஒட்டி அனுப்பிச்சிடுவோம், பாட்காஸ்ட்டை சென்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒட்டதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். ஆமாம். ஸோ அந்த எனர்ஜி இந்த பாட்காஸ்ட்டில் இல்லைன்னா எங்களை வந்து மன்னிச்சிருங்க, டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். போடுறதே கிடையாது, இதில் ஃபிக்ஸ் பண்ணி வேறு கொடுக்குறாங்களாம். எப்போ வரும்ன்றதே தெரியாதுல்ல பாட்காஸ்ட்டு, எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டியதில் கரெக்டாக வரும். சொல்லுமா, சோற்று கணக்கு புக்கை மட்டும் பேசிட்டு இருந்திருக்கேன். சோற்று கணக்கு வந்து தனியாக ஒரு எபிசோட் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. ஆமாம், தனியாக ஒரு எபிசோட் போடணும். ஆமாம், தனியாக பேசுறது வந்து தேவைப்படுது. ஆமாம், அதனால் அதை பற்றி இப்போ சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை, நானே என்ன படிச்சேன்றதே மறந்துடுச்சு, திரும்ப படிக்கணும் ஒரு தடவை. நல்லா இருக்கும் சோற்று கணக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, நீ சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமாம், நானே சொல்லியிருக்கேன். நான் சொன்னால் நம்ம அந்த வீடியோ பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, அந்த விஜய் ஆண்டனி வீடியோ தானே, சந்தானம் சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். அது இந்த 20 மினிட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைண்ணே கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை அடுத்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறோம். சந்தானம் வீடியோ அது. ஸோ அப்புறம் வேறு என்ன தான் பேசுறது? இப்போ புக்ஸ் தான், வேற என்ன? நீங்கள் படித்த புக்ஸ், நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், நீங்களும் ஏதாவது படித்த புக்ஸை பற்றி சொல்லுங்கள், அல்லது படிக்க விரும்பும் புத்தகங்கள் பற்றி சொல்லிக்கிட்டு இருங்க. படிக்க விரும்பும் புத்தகங்கள், நான் படிக்க விரும்பும் புத்தகங்கள்னு பெருசாக ஒன்றும் இல்லை. டெத் புக் படிக்க போகிறேன். டெத், ஓகே. அந்த புக்கு இங்கே விழா நடக்க போகுது, நாங்கள் போய் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அது வரைக்கும் போனதே கிடையாது. போய் பார்த்து படிக்க போகிறேன், வாங்கிட்டு வந்துடுவேன். அது அப்புறம் இவர் என் ஃப்ரெண்டு சந்தீப் படித்தேன், அது நல்லாயிருக்கும். கான் என்றது இயற்கை ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த புக் படிக்கலாம். அது மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. எனக்கு அந்த 1000 மைல் பயணங்கள் அது படிக்கணும்னு வச்சுருக்கேன். அது இருக்குல்ல, அது இருக்குது, படிக்க நல்லாயிருக்கும். 1000 மைல் பயணம் இப்போ படிக்கவே முடியறதில்ல. அதான் ஒரு கண்டினியூஸ் ரீடராக இல்லாதனால அது படிக்கவே முடியறதில்ல. அன்னைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இது ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரில. ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்கன்னு நீங்கள்ல, டெய்லி வந்து கொஞ்சம் என்னோட கசின், அவர் எப்படி படிப்பார், அவன் புக்கை படிச்சுட்டே தான் இருப்பான். அவன் இங்கிலீஷ் புக்காக படிப்பான், ஆனால் இங்கிலீஷே தெரியாது எனக்கு. நான் ஃபஸ்ட்டு மும்பை போய் பெப்பான்னு முழிச்சிட்டு இருந்தேன். சரி அவன் சொல்கிறானே படிப்பவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேத்தன் பக்கத்தில் அவன் தான் சொன்னான். ஸோ அது படித்து நீ எப்படி இவ்வளோ புக்கு படிக்கிறான், எந்த புக்காக இருந்தாலும் படிச்சிருக்கேன் அம்மா. அது இப்போ பேசிக்கிட்டே இருப்பான், புக்கை பற்றி பேசினா எதை பற்றி பேசினா நம்ம ரொம்ப நேரம் பேசுவான். பட் புக்கை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ எப்படி படிக்கிறேன்னு கேட்டால் அவன் சொல்ல, நைட்டு தூங்கும் போது நான் டெய்லி கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு படுத்துருவேன். டெய்லி ஒரு மணி ஒரு ஜானர் புக்கை டெய்லி எடுத்து படிப்பேன், அந்த மூடுக்கு தகுந்த ஒரு படிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஓ அப்படியெல்லாம் படிக்கணும், நான் அப்படிலாம் படிக்க மாட்டேங்க பாய் இப்படி. எனக்கும் அப்படிலாம் தெரியாது, ஒரு நேரம் படிச்சுட்டே இருப்பேன், ஒரு நேரம் எனக்கு படிக்கவே மாட்டேன், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வேறு வேறு இது
வேறு வேறு அந்த படங்கள்லாம் வேறு வேறு ஜான்ரா பார்க்குறோம். இதில் எனக்கு அப்படியெல்லாம் எனக்கு தெரில. படிப்பேன் அவ்வளோதான். எனக்கு நல்லா இருந்தால் படிப்பேன், அப்படி தான் இருக்கும். ஒரு ஆத்தரோடது நல்லா இருக்குது அப்படின்னா அதையே தொடர்ந்து போவேன். அவங்களோடதுலேயே வேறு என்னெல்லாம் நல்லா இருக்குது, வேறு என்ன புக்ஸ்லாம் அவங்க நல்லா எழுதியிருக்காங்க, அப்படி தேடி தேடி போவேன். அப்படி தான் அந்த டீப் ஒர்க்கோட ஆத்தர் புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவரோடது படிச்சுட்டு இருந்தேன். எஸ் ராமகிருஷ்ணன் அப்படி தான். அது இன்னும் படிக்கலையே, பாதி. ப்ரொடக்டிவிட்டி, ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி. அது இன்னும் 3 பக்கம் தான் படிச்சிருக்கேன், இன்னும் அப்படியே கிடக்கு. ஸோ அப்படி தான் போய்கிட்டே இருக்குது. அப்படி தான் இதுவரை படிச்சிருக்கேன். எஸ் ராமகிருஷ்ணனோடதும் ஒன்று படித்தேன், அடுத்தடுத்து தொடர்ந்து அப்படியே போகுது. புத்தகங்கள் இந்த பழைய புக்கு கடையில் புக் வாங்கியிருக்கேன் சென்னையிலலாம். மதுரையில் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும், சீப்பாக இருக்கும். நிறைய புக்கு நீ வாங்கலாம், வாங்கிட்டு வந்துக்கலாம். அந்த புக்கில் வாங்கிட்டு நான் ஆல்மோஸ்ட் படிச்சிருவேன் ஓரளவுக்கு. திருப்பி அவங்ககிட்ட கொடுத்தா காவேலைக்கு எடுத்துக்குவாங்க. ஆமாம் ஆமாம். அங்கே வந்து அங்கே இந்த மாதிரி படிக்கிறதுக்குன்னு புக்ஸ் வாங்கல, நம்மளுடைய புக் இருக்கும்ல, காலேஜ் புக் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்க போயிருக்கேன். பாலகுருசாமி. அது என்ன, ஐயோ அது என்னது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், C++. அதுதானே, அந்த ஆன்சி C++ன்னு ஒரு புக்கு தான் ஸ்கூலில் காலேஜில் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாரும் இந்த புக்கு தான் ஈஸியாக இருக்கும், இது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பாலகுருசாமி அப்படி தான் சொல்லி எனக்கு எடுத்த லெக்சரே அப்படி தான் சொல்லுவாங்க. அதில் தான் சிம்பிளாக கிளியராக இருக்கும், அதனால நீங்கள் அது வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை போய் அந்த பழைய புக் கடையில் அங்கே இங்கேன்னு தேடி தான் வாங்கியிருக்கேன், அந்த பாலகுருசாமி புக். பாலகுருசாமி புக் நான் இப்போ புது புக்கு அவளுக்கு இப்போ தான் தெரியுது. அந்த இங்கிலீஷ் புக்கே கூட படிச்சிருக்கலாம், ஏன் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இதில் சும்மா மட்டும் மனப்பாடம் பண்ணி எழுதியிருப்போம். ஆமாம், இதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும் இதெல்லாம். ஆனால் அதை எப்படி படிக்க முடியும், அது அவ்வளோ பெருசாக இருக்குது. இல்லை இப்போ படிப்போம் நம்ம, அதான் அதை இப்போ மனப்பாடமே பண்ணக்கூடாது. கான்செப்ட் இஸ் நாட் டு மெமரைஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி படிச்சே வரல இல்ல. ஆமா, நம்மளோட ஜீன்ல அது கிடையாது. அது எங்க ஊர்லலாம் கதை புக்கு எதிராக ஒரு இது வேற பண்ணுவாங்க. கதை புக்கு தான் படிக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம படிக்க தான் செய்யறோம், கதை புக்கு படிச்சுட்டு இருக்காங்க கதப்பா அப்படின்னுவாங்க. எங்க வீட்டில் எங்கள் அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாவல்லாம் படிக்கிறத திட்டுவாங்களாம். அவங்க வீட்டில எல்லாம் வந்து நாவல் படிக்கக்கூடாது, அந்த மாதிரி நாவல் படிக்கிறதுக்கு தடை, அது மாதிரி இருக்குமா, அதையே படிக்கிறாங்க. அதுல கொஞ்சம் காதல்லாம் வரும்ல. இப்போ டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க, படம் அது மாதிரி தான். டிவி எதுக்கு பார்த்துட்டே இருக்கேன்றது இல்லை, இப்போ வந்து ஃபோன் ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு வருதுல்ல. ஸோ அந்தந்த டைமில் அதனால அதெல்லாம் வேண்டாம், அது வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும் நம்ம புக்கு. ஆனால் இப்போ பார்த்தா புக்கு படிக்கிறது இல்லை, படிக்க ஆரம்பிக்கணும் திருப்பியும். ஸோ ஆரம்பித்தா வி வில் நோ. அண்டு ஆடியன்ஸ், நீங்கள் ஏதாவது புக்கு படிச்சுட்ருக்கீங்களா, என்ன படிச்சுருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லலாம். ஆமாம், ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு ஐயோ கெய்சானா ஏதோ ஒரு கான்செப்ட் பற்றி, ஒன் ஸ்மால் ஸ்டெப், கெய்சான் தான், ஸ்மால் ஸ்டெப் அட் அ டைம், ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான் அந்த அப்படின்னு ஒரு புக்கு அது. ஸோ அதான் அந்த கெய்சான் கான்செப்ட் வந்து அதுதான், ஒன் ஸ்மால் ஸ்டெப் அட் அ டைம். அந்த புக்கு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது படித்தேன், அது படித்து ஒரு பாட்காஸ்ட் போட்டேன். அது மாதிரி யாராவது ஏதாவது புக்கு சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆர்வம் வந்து படிப்பேன். இல்லை ஆக்சுவலி இந்த நீ சொல்கிறல கெய்சானு, சிக்ஸஸ்ஸு, இதெல்லாம் ஜப்பானீஸோட அவங்ககிட்டேருந்து வந்தது தான். ஸோ அந்த புக்கெல்லாம் படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ப்ரொடக்டிவிட்டி மெத்தட்ஸ் புக்ஸ் இருக்கும். மினிமலிசம். ஆமாம், அது இந்த மாதிரி கிடையாது, அது வந்து பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க, இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்றது. இன்னொரு புக் இருக்குங்க, ப்ளூ கலரில் ஒரு அட்டையில் ஒரு புக் இருக்குங்க, இது மறந்து போயிட்டேன். இங்கே பாதி முக்கால்வாசி படித்து அதுக்கப்புறம் அது பாட்காஸ்ட்டும் போடாமல் படித்து முடிக்கல. அது என்ன புக்கு, இக்கிகாய். இக்கிகாய் நல்லா இருக்கும், ஃபேமஸ். இக்கிகாய் இருக்குது, நம்மகிட்டே இருக்கு, அந்த புக் வாங்கிட்டோம். அது இங்கேருந்து இந்தியா கொண்டு போய் அங்கே வச்சு படித்து மறுபடியும் தான் கொண்டு விஜய் கூட ஒரு பாட்டு வேறு பாடியிருக்காரு. அதை வச்சு என்ன, அத்தி அத்திக்காய் அத்தை மணி வேலி, அந்த பாட்டுக்கும் என்ன இக்கிகாய்க்கும் என்ன, இக்கிகாயே கொடூரமாக இருக்குது. கடவுளே, என்னதான் அன்னைக்கு நல்லா பேசினது ஃப்ளோ போயிருச்சுனாலே இப்போ வந்து இப்படியா, அப்படியே அது வேற வாய், இது நார வாய், வேணு கொட்டாய் விட்டுட்டு எதையோ பேசிட்டு இருக்காங்க உட்காந்து. இன்னைக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஒழுங்காக கொடுக்கணும்லாமா, ஒரு பாட்காஸ்ட்டுக்கு தேவை கிளைமேக்ஸ். கமல் நிறைய புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவார்ல, எக்கச்சக்க புக் சொல்லுவார். அது வந்து மிஸ்கின். கமல் வந்து அந்த இந்த ஆடு ஜீவிதம்லாம் சஜஸ்ட் பண்ணி தான் நினைக்கிறேன், படமாகவே இருந்துச்சு. ஆடு
ஆடு ஜீவிதம் வாங்கினேன், ஆனால் இன்னும் படிக்கல. அதுவும் பல காலமாக அப்படியே இருக்குது. கமல் சஜஸ்ட் பண்ணுற புக்கெலாம் வயலன்ஸ் இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும் கொஞ்சம். அது தெரில, புரியாத மாதிரி நமக்கு என்ன மாதிரி சிறுவர் மலர் சஜஸ்ட் பண்ண சொல்லு. சிறுவர் மலர் உட்காந்து இப்போ எப்படி படிக்க முடியும்? ஏமா இப்போ நான் படிக்க போட்டேன், சூப்பராக இருக்கும். அந்துமணின்னு அதில் ஒருத்தர் வருவார், நல்லா இருக்கும். அந்துமணி வந்து வாரமலரில் வருவார். இதில் வந்து குஞ்சுமணி ஏதாவது சொல்ல வேண்டியது சம்மந்தமே இல்லை. யார் வருவாங்க தெரியல. ஆக்சுவலி நீங்கள் இந்த இதில் முன்னாடி ஒரு இதில் இது நீ தெரியுமா உனக்கு ஒரு குழந்தைங்களுக்கான புக்ஸ்ன்னு எதையோ சொல்லிகிட்டே இருந்தீங்கல்ல, வாண்டு மாமா. அப்படியே என்ன? ஆமாம், வாண்டு மாமா தானே அது? வாண்டு மாமா கண்டுபிடிச்சேன். கரெக்டு தானா? இல்லை, அதுலேயே நம்ம சொல்லிட்டோம் அதை. ஆனால் அது கரெக்டு தானா? கரெக்டு தான், வாண்டு மாமா தான். வாண்டு மாமா. நான் அதை கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், நிஜமாவே அப்படி ஒன்று இருக்கா? இவங்க சும்மா வாய்க்கு வாண்டு மாமா இருக்கு. நம்ம மக்கள்கிட்ட எத்தனை பேர்ட்டு சொல்கிறோம், இல்லாத சொல்ல போகிறோம், இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ஓகே. நான் வந்து அந்த சிறுவர் மலரில் நிறைய இதெல்லாம் வரும்ல, ஒரு பகுதி வரும், நீங்கள் வந்து அந்த சால்வ் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா ப்ரைஸ் வரும், படம் வரும்ல. காசு கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்களோ? 500 ரூபா மொத்த பரிசு, 500 ரூபா. அதில் வந்து லீஸ்ட் வந்து 30 ரூபா, 10 பேருக்கு 30 ரூபா தருவாங்க, ஒருத்தருக்கு மட்டும் 100 ரூபா தருவாங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த 30 ரூபா வந்துச்சு. 30 ருபீஸ் மணி ஆர்டர் அனுப்பியிருந்தாங்க. அது வந்து என்னென்னா, அடுத்த வெள்ளிக்கிழமை தினமலர் பேப்பரில் வந்து அந்த வெற்றி பெற்றவங்களோட பேரெல்லாம் இருக்கும். அதில் என் பேர் வந்துருந்துச்சு. என் பேர் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு அந்த 30 ரூபா எங்கள் வீட்டில் எனக்கு அது தரவே இல்லை. நான் தானே எழுதி நான் தானே கொடுத்தேன். நான் பண்ணதே இவங்களுக்கு தெரியாது. வந்ததையும் இதெல்லாம் பண்ணியா நீ, பரவாயில்ல 30 ரூபா வந்துருச்சு, வெரி குட் அப்படி சொல்லிட்டு 30 ரூபாய் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எழுதியிருக்கேன். அப்புறம் வாரமலரும் அந்த குறுக்கெழுத்து போட்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அது ஜாலியாக இருக்கும். இப்போ போனால் கூட எனக்கு அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தமிழில் அந்த மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கும், இங்கிலீஷில் அது அவ்வளோவா பண்ணதே கிடையாது, வந்ததும் கிடையாது. ஸோ இதோட இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறோம். ஏன்னா இவங்க தூங்குறாங்க, இதுக்கு மேலே என்ன பேசுறது? ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் புக்கு படித்தது. இதே மாதிரி நீங்கள் இன்னும் புக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள், அதையும் படித்து போட ட்ரை பண்ணுறோம். சொல்லுங்கள், என்ன சொல்கிறது? சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த எபிசோட் நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 23 மணிக்கு வரல, தூங்கி விட்டேன். சும்மா ஒரு மனசு பேசிகிட்டே இருக்கா, நானும் மறுபடியும் எழுப்பியே பேச முடியும். இனிமேல் இந்த கப்பல் பாட்காஸ்டே கிடையாது, நான் தனியாக போய் பேச போகிறேன். நான் தனியாக பேச மாட்டேன்றனால தானே நீங்கள் எப்படி தூங்கிவிட்டேன் அதை ஒரு குற்றமாக சொல்லுகிறார்கள். என்ன ஒரு மனுஷி பேச ஆக்சுவலாக பாட்காஸ்ட்டே இப்போ போட முடியறதில்ல. 2 குழந்தைங்களாயிட்டாங்க, பாப்பா அழுதுரும். ஸோ பெருசாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, படிக்க முடியல, அப்படி இருக்குது. ஒரு மனுஷி சரி ஓகே ஏற்கனவே பேசணும்ல, அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து பேசினா, அது புதுசாக பேசினாலும் ஒழுங்காக பேச மாட்டாங்க. சரி கண்டினியூ பண்ணலானாலும் தூங்குறாங்க. என்ன பண்ணுறதுண்ணா? இல்லைம்மா, உழைச்சி குடும்பத்துக்காக உழைச்சி நமக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு நைட்டில் 10 மணிக்கு. அதனால் எப்போ தெளிவாயிட்டேன். இது சொல்லணும், என்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வருது, பாட்காஸ்ட் பேசலை, இன்னொரு நாள் பேசிக்கலான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பாட்காஸ்ட்டில் வந்து தூங்கக்கூடாது. யூஸ்வலாக பாட்காஸ்ட் கேட்குறவங்க தூங்குது, பேசுகிறவங்களே தூங்குறாங்க. என்னங்க பாட்காஸ்ட் இது? இல்லை பாட்காஸ்ட் இப்படி வளர்ந்தோம் பண்ணலாம். தூக்கமாக தமிழ் பூமி பாட்காஸ்ட்டுக்கு வந்து தூங்குறேனா, ஆன்லைன் மீட்டப்லாம் வைப்பீங்களா, வந்து தூங்கிடுவேனா? தூக்கம் வரவில்லையா? வாழ்க்கையில் பிரச்சனை. அடுத்த தடவை பாருங்க, நான் வந்து ஆட் ஆகி வாழ்க்கையில் பிரச்சனையா, எந்த விதமான பிரச்சனையும் வந்து இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க. நீங்களே உயிரோட இருக்காங்க, நம்ம ஏன் பாட்காஸ்ட் நமக்கு ஒரு பிரச்சனையா? நிஜமாவே நான் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன், இவங்க தான் சும்மா தூங்குறாங்க. அப்படின்னு அவங்களுக்குலாம் வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும். அந்த மாதிரி நீ மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட் அவங்க கீழே அந்த டேக்லைன் மாற்றிடுங்க. இது வந்து ஆக்சுவலி நாங்கள் எப்படி வீட்டில் பேசிகிட்டு இருப்போமோ அதை தான் மோஸ்ட்லி பாட்காஸ்ட்டில் போட்டுட்ருப்போம். நிறைய உப்புமா பாட்காஸ்ட் போடுறதெல்லாம் அதெல்லாம் அப்படி தான் பேசிட்டு உட்காந்துருப்போம்.
இப்போ என்னன்னா சில சமயங்கள்ல நான் வீட்டில் பேசிட்டு இருக்கல இவங்க தூங்கிடுவாங்க, ஐயோ தூங்கிட்டாங்கன்னு சொல்லி நானும் தூங்கிடுவேன். கடைசியாக பாட்காஸ்ட்லேயே வந்து அதுவே நடக்குது, நான் பேசிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்காங்க. ஏமா பாட்காஸ்ட் நீ என்ன ஒரு பாட்காஸ்ட் ரூம் போட்டு அப்படி பக்காவா மைக் வச்சு அப்படி நான் பண்ணி அப்படிதான் இருந்துச்சு, அப்படித்தானே இருந்தது இல்லையா? இருந்ததா இல்லையா? செட்டப்ப என்னோட செட்டப் தமிழ் மூவி செட்டப்ப கடன் வாங்கி வச்சுக்கிட்டு கடன் கூட வாங்கல திருடிட்டு. ஐயோ போய் பாட்காஸ்ட்டுக்காக தான் அந்த மைக்கு வாங்கினோம், நான் தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க தமிழ் மூவி மைக் ஆக்கிட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு சின்னதா அந்த இது என்ன மைக் இது இது என்ன மைக்கா? இது பேர் என்ன? ரோடு. அந்த மைக்கு அதை பிடிச்சி சட்டையில் மாட்டி விட்டு உட்கார வச்சிருவாங்க. இனி எங்கே இருந்தாலும் பேசுவோமா அப்படி சொல்லிட்டு தூங்கிட வேண்டியது. இல்லைம்மா இந்த மைக்கு ஆக்சுவலாக அப்படி தானே சொல்லி இதை மாற்றினீங்க. இர்ஃபானோட ஃபேன் தானே அவர், இந்த மைக் தான். நான் இர்ஃபானோட ஃபேனுன்னு கூட சொன்னேன்னா? எனக்கு தெரியும், எல்லா வீடியோவும் பார்ப்பேன், அவர் ஏதோ போட்டால் பார்ப்பேன். இல்லையே பார்த்ததே இல்லை நான், ரொம்ப காலமாச்சு, அது பழங்காலம், அது பழைய கதை. அப்பயுமே எல்லாமே பார்த்ததெல்லாம் இல்லைண்ணா. இதான் பார்க்க முடியாது, டெய்லி ஒரு வீடியோ போடுவார். ஆமாம், எப்படி பார்க்க முடியும் ஒரு மனுஷன்? வெட்டி பசங்க தான் பார்க்க முடியும். இல்லை அது எனக்கு தெரியாது. நீங்கள் டோன்ட் சேஞ்ச் த டாபிக். நீங்கள் என்ன சொல்லி என்னை இந்த மைக்குக்கு கொண்டு வந்தீங்க? அந்த மைக்குன்னா நீ அங்கே போய் அந்த ரூமில் சிஸ்டம்லாம் ஆன் பண்ணி அந்த மைக்னா அதுக்கு 2 மைக் வேணும். சரி, லாஜிக்கலி நான் பார்த்து தான் வாங்கினேன் இந்த மைக்கை. அது இன்னொரு மைக் இருந்தால் செட் ஆகும். அதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல, பின்னாடி உங்க என் வாய்ஸ் கேட்கல அப்படின்னு மக்கள்லாம் ஆதரவு குரல் எழுப்புனாங்க. என்னோட ஒருத்தரோட குரலை நீ நசுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மைக் வாங்கினேன். வரும் அது ஏன் குரல் கரெக்டாக ஏறினா நசுக்கிட்டேன் தூங்கி கரெக்டாக விட வேண்டியது. சேர்லேயே நீ தான் முன்னாடி உட்காந்துருந்தேன், பின்னாடி சேர்லாம் உட்கார விடுவேன். ஆமாம், அப்புறம் நான் உட்கார விடப்பட்டேன். என்னோட குரலை நசுக்கிற போது நான் வந்து எதிர்குரல் கொடுத்து வந்துடுவேன். நாளைக்கு முன்னாடி தான் யாரும் சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் நல்ல கப்பலாக இருக்கீங்க. இப்படி தான் இருப்போம், இப்படி சண்டை பிடிச்ச கப்பலாக தான் இருப்போம், நல்ல கப்பலாக தான் இருக்க மாட்டோம். ஸோ அந்த ஆமாம், எப்போ பாரு நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறேன்னு அந்த சேரை பிடிச்சிக்கிறீங்க. நான் இந்த மாதிரி பாட்காஸ்ட் பேசல மட்டும் தான் அந்த சேரில் உட்காடுறேன், அதனால தான் அங்கே வந்து உட்காந்துப்பேன். உன்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் நீ பெரிய ஆளு, சண்டை போடாம நினச்சிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன, எங்கேருந்து வேணாலும் பேசலாம், நம்ம ட்ரிப்பு போயிலெல்லாம் பேசலாம்னு ஏமாற்றி பொய் சொல்லி எனக்கு இந்த மைக்கை மாற்றி விட்டு இந்த மைக்கை வச்சுக்கிட்டு தூங்குறாங்க. ஆமாம், ஒரு ட்ரிப்லேயும் பேசுனதில்லை. சில சமயம் காரில் போயெல்லாம் நல்லா பேசிகிட்டு இருப்போம், அதை உட்காந்து ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க, பட் அது சரி வராது. அதனால சவுண்டு கொண்டு வரும். இன்னைக்கே பாதி ரெக்கார்ட் பண்ணதே போச்சு. ஆமாம், எங்கே எது ரெக்கார்ட் ஆச்சு என்ன ஆகலை, அது ரெக்கார்டு ஆகாமல் போயிடுச்சு. பட் ஓகே, தட்ஸ் ஃபைன். சார்ஜ் போட்டு வைக்கணும், எப்போவாவது பேசுறதுனால தான் சார்ஜ் போட மாட்டோம். இல்லைன்னா பேசி போடலாம். டைமு நமக்கு கொஞ்சம் இதாக தான். காலையில் நம்ம பேச ட்ரை பண்ணால் ஓகே, அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும். அப்போ பேச முடியறதில்ல, இல்லை மோஸ்ட்லி பேச முடியறதில்ல. டாபிக் இல்லைங்க. நீ உன்னோட சோலோ பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணினா ஒர்க் ஆகும். நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படியே தூங்குனீங்கன்னா நான் அப்படி தான். ஆக்சுவலி இன்னொரு பாட்காஸ்ட் ஒன்று, அது என்ன பாட்காஸ்ட், அது என்ன கதை, ஏதோ ஒரு கதை, அந்த அரம்பில் தான் ஒரு கதை. அதையும் ஆக்சுவலி 2 பேரும் சேர்ந்து தான் பேச ஆரம்பித்தோம். நான் இளையராஜா பற்றிலாம் சொன்னேன்ல ஒரு கதையில், அந்த கதையிலையும் இப்படி தான் பாதியில் உட்காந்து தூங்க வேண்டியது. இல்லை, அந்த கதைக்கு நீ எது கூப்பிட்டு வந்த, சும்மா போடுன்னு சொல்லி உட்காந்து வச்சிருக்கேன். ஆமாம், தூக்கம் தான் வருது எனக்கு. அது தூங்குனதும் இல்லாமல் எந்திரிச்சு, இல்லை நல்லா தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன், நீ நல்லா பேசுகிற எந்திரிச்சு உங்கள் பாராட்டு இப்போ கேட்டாங்க. அதுக்கு உனக்கு சோலோ பாட்காஸ்ட் போடுறதுக்கு இது பண்ண மாட்டேன், ஒரு என்கரேஜ் பண்ணலாமே. பண்ண மாட்டேன்னா பண்ண முடியல இப்போது. ஸோ ஐ வில் ட்ரை டு டூ. நீ இப்போ ஃபுல்லாக தூங்குனா நான் அப்புறம் நான் தூங்கும் போராட்டம் பண்ணுறேன். தூங்கும் போராட்டம். தூங்குங்க நல்லா படுத்து. ஓகே, வேற என்ன, எங்கேயோ ஆரம்பிச்சு கடைசியாக சண்டையை போட்டுட்ருக்கோம் உட்காந்து. உப்மா பாட்காஸ்ட் இதுதான் ஆக்சுவலாக உப்மா பாட்காஸ்ட்டாக இல்லாமல் இதுதான் புக்ஸை பற்றி ஆரம்பித்தோம். ஆக்சுவலி யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கெஸ்ட்டாக பேச வர சொல்லியிருக்காங்க. ஐயோ ஆமாம், அவங்கள்ட்ட திரும்ப பேசவே இல்லை ஆக்சுவலாக பேச முடியல, நாங்களே பேச முடியல. அப்புறம் எப்படி நம்ம பாட்காஸ்டே போடுறதில்ல, தனியாகவும் போடுறதில்ல, 2 கப்பல் பாட்காஸ்ட்டும் போடுறதில்ல. அதனால இதில் கெஸ்ட்டாக வந்து பேசுகிறதுக்கும் அவங்களுக்கும் நம்ம இங்கே அவங்க நினைப்பாங்க இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு கண்டிப்பாக இவங்க தூங்கிடுவாங்க போல இருக்கு நம்மளை பாட்காஸ்ட் பேச சொல்லிட்டு, அதனால நம்ம வர வேணாம்னு நினைக்க போகிறாங்க பாருங்கள். ஸோ நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் உங்களையும் காண்டாக்ட் பண்ணுறோம். பாப்பா கொஞ்சம் வளர்ந்தோன்னே கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி நம்ம ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி ஒரு நாள் பேசலாம். ஆமாம், நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதாக ரிப்ளை பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் தியாரிகளில் வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி கேட்குறீங்கன்றதை சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும்.
இல்லை சொல்கிறாங்க தான். எத்தனை பேர் சொல்கிறாங்க? 2 பேர் சொன்னாங்களா? 2-3 பேர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு நிறைய பேர் சொல்லுங்கள் நீங்கள் கேட்குறவங்கண்ணா. சொல்லுங்கள். ஒரு 10 பேர் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த இவங்கெல்லாம் சொல்லுவாங்களா 10 லைக் வந்துச்சுன்னா நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அந்த மாதிரி 10 பேர் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து வில் டூ நெக்ஸ்ட் பாட்காஸ்ட். இது என்ன கொடுமையாக இருக்குது. அப்படிதான் சொல்லுவாங்க, வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 10 லைக் வந்துச்சுன்னா நான் வந்து இது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து ஃப்ரீயாக கூட ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. பட் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஆமாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.